ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். வென் லைஃப் கிவ் யூ டேங்கரின் எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹீரோயினோட பொண்ணு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க பேக் எல்லாத்தையுமே. அந்த டைமண்ட் ரிங்கை கொடுத்துருன்னு கேட்குறாங்க. அவன் நான் திருடவே இல்லாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த லேடி சொல்கிறாங்க, நீ பணத்தை திருடினதை கூட அவங்க பெருசாக எடுத்துக்கல, பாவம் காலேஜ் படிக்கிற பொண்ணு தானே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, இல்லை அது நான் வந்து சம்பாரிச்சது, டியூஷன் எடுத்து நான் சம்பாரிச்சது அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ சொல்கிறாங்க, நீ ரிங்கை கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா லேடி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பாடி செக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் திருடவே இல்லைன்னு சொல்றேன், நீங்க என்ன எதுக்காக செக் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க அம்மா அப்பா நம்பர் கொடு, நான் வீட்டுல பேசணும் உங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவர் என்ன தப்பா எடுத்துக்குவாரு, என் மேல இப்படி ஒரு பழி சொல்லி நீங்க போன் பண்ணா அவங்க மனசு உடஞ்சிருவாங்கல்ல, நான் எப்படி நம்பர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றா. இப்போ அவளோட அப்பாவும் ஹீரோவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்து நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நீ எதுக்கு வெயிட் பண்ற, நீ கிளம்பு, நீ பேஸுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், இல்ல எனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் லீவு, நான் வந்து என் வீட்டுக்கு போறதுக்காக தான் அங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்துட்டு பொண்ணுக்கும் உனக்கும் ஏற்கனவே பழக்கமா அப்படின்னு கேட்குறான். அப்பதான் அவ சொல்றான், இல்ல அவன் வந்து கழட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா சொல்றாங்க, நீ படிக்கிறத விட்டு போட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்தின அப்படின்னா அப்படிதான் பண்ணுவாங்க, எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பொண்ணு தான், நாங்க அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம், இது 8வது தடவை என்ன கழட்டி விட்டுருக்கா அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவர் கேட்கிறாரு, அப்படியா, அவளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து என்னதான் ரொம்ப பிடிக்கும், 5 வயசு வரைக்கும் என்னதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா, அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும், என்ன எதுக்கு உன்னை வந்து நீங்க பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது அவன் சொல்றான், இல்ல அவ வந்து என்ன அடிக்கடி வந்து உன் வாய்க்கு என்ன நீ பூட்டு போட்டியா, சரியா பேச மாட்டேற அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அவர் லவ் பண்ணும்போது நடந்ததை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாரு. இப்ப ஜெனி அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜெனி கேட்கிறா, அம்மா நீங்க வேணும்னே போய் சொன்னீங்கல்ல, அவர் ரிங்க எடுக்கல, திருட்டு பழி எதுக்காக வேணும்னே கட்டினீங்க, வழக்கமா நீங்க எல்லாரையுமே வந்து வேலையை விட்டு தானே அனுப்புவீங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, திருட்டு பழி கட்டிட்டோம் அப்படின்னா தான் அவளால எதுவுமே பேச முடியாது, அவ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க, ஜெனிங்கிற ஒரு பொண்ணுக்கு பதிலா எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்க அம்மா வந்து வேற ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்த வெளியில சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த வீட்டுல வேலை செஞ்ச அந்த அம்மா வந்து அந்த ரிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து திறந்து பார்த்து அந்த டைமண்ட் ரிங்கை எடுத்து அவங்க ஷர்ட்ல ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப ஜெனியோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வந்து எப்பவுமே வந்து இப்படிதான் நடந்துக்கணும், ஒண்ணு நம்ம கை மேலோங்கி இருக்கணும், இல்லைன்னா நம்ம தாழ்ந்து இருக்கணும், நம்ம ஒண்ணு வேட்டையாடணும், இல்லைன்னா வேட்டையாடப்படணும், இதுதான் உலக நியதி, நம்ம இப்படிதான் நடந்துக்கணும், யாரு மேலேயும் அன்பு செலுத்தக்கூடாது, நமக்கு வேண்டாதவங்க எல்லார்கிட்டையுமே நம்ம வந்து கொடூரமா நடந்துக்கணும், கொஞ்சம் கூட இறக்கமே காட்டமா கொடூரத்தனமா நடந்துக்கணும், அப்படி இருந்தா தான் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும், அப்படிதான் நான் வந்து எல்லா பணத்தையும் சம்பாரிச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவ சொல்றா, அப்ப நிறைய பணம் சம்பாரிச்சு வைங்க, இல்லைன்னா நீங்களும் எனக்கு வேண்டாதவங்களா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப சொல்றேன், ஆமா உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிராங்க. ஐயோ, நம்மளை பார்த்து தான் நம்ம பொண்ணு எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல அந்த ஹவுஸ் கீப்பிங் அந்த ரிங்கை வந்து எடுத்துட்டு, அது வந்து டைமண்ட் ரிங்கா பூ போட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை கேரட் இருக்கும், என்ன ஆச்சு, எங்க தொலைஞ்சிச்சு அப்படின்னு அவங்க கேட்கும், நீங்க எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இங்க பாருங்க அந்த ரிங்கு கிடைச்சிருச்சு, டேபிளுக்கு அடியில தான் இருந்தது, நீங்க இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி ரிங்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ எனக்கு ஆர்டர் போடாத, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நான் இந்த ரிங்கை வந்து வெளியே வீசுறேன், ஏன்னா அவதான் வந்து போலீஸ்ல இருக்கால திருடிட்டுன்னு சொல்லிட்டு இது காணாம போகட்டும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு கோவம் வந்து வேகமா போய், வீசாத, உன்னோட வாழ்நாள் ஃபுல்லா நீ வேலை பார்த்தா கூட இந்த டைமண்ட் ரிங்கை வந்து நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படின்னு அவங்க தடுக்கிறாங்க. அப்ப வந்து இல்ல, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா நான் அதை தூரமா வீசிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, இல்ல இப்படி பண்ணாத, நீ எதுக்கு அவளுக்கு வந்து வக்காலத்தை வாங்குற, இவ்வளவு நாள் பகையை வந்து தீக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து அவ அவங்க அம்மாக்கு போன் பண்றா வீட்டுக்கு. அப்ப வந்து அவளோட தம்பி தான் போனை எடுக்கிறான், எடுத்துட்டு பொண்ணு போன் பண்றான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கொடுக்கும்போது, அவங்க அம்மா சாப்பிட்டியான்னு கேட்கும்போது அவ ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணி அழுகுறா. அம்மா எங்க சோல்ல இருக்கவங்கள ரொம்ப மோசமானவங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுதுமா, ஆனா உன்னோட குரலை கேட்கும் போது எனக்கு அப்படி சொல்ல தோணல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி மனசுக்குள்ள நினைச்சு அழுகிறா. உங்க அம்மா சாப்பிட்டியா, கையில பணமெல்லாம் வச்சிருக்கியா செலவுக்குன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவ சொல்றா, பணம் எல்லாம் இருக்குமா, நான் சும்மா தான் கூப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க பிசினஸை பத்தி. அப்ப அவ சொல்றா, நீ எதுக்குமா தெருவோரம் இன்னும் உட்காந்து வியாபாரம் பண்றீங்க, அந்த கடலை கட்டிட்டே அழுகுறீங்க, ஒரு கடை தான் வைக்கலாம்ல, எனக்கு நீங்க அப்படி தெருவில் உட்காந்து சாப்பிடுறது பிடிக்கலமா அப்படின்னு சொல்லி கோமா கத்திட்டு இருக்கா. ஒரு கடை வைக்கிற அளவுக்கு கையில காசு இல்லைன்னு அவங்க அம்மா சொல்லும்போது, என்னம்மா அவங்க கிட்ட எப்பவுமே பணம் இருக்க மாட்டேங்குதுன்னு அவ அழுகுறா. அப்ப வந்து அந்த போன்ல அவங்க தம்பி கத்துறான், உன்னாலதான் வந்து காசே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்லும்போது இவ ஃபீல் பண்ணி ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள நினைக்கிறா, என்னாலதான் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஏழையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க, அப்பா நீ பாத்துட்டியா, வந்து ஒருத்தரை காப்பாத்தினதுக்காக கவர்னர் வந்து அவரை பாராட்டி அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அவரையும் கொஞ்சம் பேரையும் வந்து அங்க அனுப்பிச்சிருக்காங்க, மியூசிக் டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அவர் வந்து எல்லாத்தையும் அங்க பார்த்துட்டு உன்னை வந்து நேரம் இருக்கும்போது வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, நீ பாக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த மியூசியம்
மியூசியம்னு கேட்கும்போது அது தெரியல, அது ஒரு பெரிய மியூசியம் சொல்லும்போது இப்படி சொன்னா நான் எப்படி போய் தேடுறது, இங்க நிறைய மியூசியம் இருக்கு, அப்பா வருவாரா இல்லையா, நான் எப்படி தான் பாக்குறது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இப்போ பஸ்ல வந்து அவளோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க, நீ திருடி இருக்குன்னு அந்த பொம்பளை போய் சொல்லியிருக்க பாரு, அவங்க உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு அவ கேட்கும்போது இல்ல பண்ணல, நான் நம்பர் கொடுக்கல அப்படின்னு சொல்றா. அப்ப நடந்த எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது தெரிய வேண்டாம், தெரியவும் கூடாது, உலகத்துல யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. எந்த ஒரு அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து அவங்க சரி பண்ண பார்ப்பாங்க, அவங்க மனசு ரொம்ப காயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை பாத்துறா. பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றதா அவ இறங்கிட்டு சொல்றா, நீங்க முன்னாடியே வரேன்னு என்கிட்ட சொல்லலாம்ல, இப்படி இந்த குளூர்ல உட்காந்து ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தீங்கன்னா உறைஞ்சு செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திட்டாதான் வந்துட்டேன்ல அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் கேட்கிறா, எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது எல்லா காலேஜ் பொண்ணுங்களும் இந்த புக்ஸ் தான் வச்சிருப்பாங்களான்னு அவர் கேட்கும்போது நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், எப்போ வந்தீங்கன்னு கேட்கறேன்ல அப்படிங்கிற, வா போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. எதுவும் பேசாம இதை சாப்பிடவா இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு அவர் கேட்கும்போது இதை குடி அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க சொல்லாட்டி நான் குடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லி குடிக்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து எதுவும் போராட்டம் பண்ணல அப்படின்னு அவர் கேட்கும்போது புது மியூசியம் பார்க்க வந்தீங்களா, எங்க தங்கி இருக்கீங்கன்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல நீ வந்து உன் கண்ணுல இருந்து ரொம்ப கண்ணீர் மழையா வருது, நீ சோல்ஜரை யாரையாவது காதலிக்கல, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லும்போது ஐயோ கடவுளே, சம்மந்தம் இல்லாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறா. பார்ட் டைம் ஜாப்பை விட்டு நின்றுட்டேன், எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கல, ஹாஸ்டல் விட்டும் போக சொல்லிட்டாங்கன்னு அவர் சொல்லும்போது அதனால என்ன விடு பார்த்துக்கலான்னு சொல்றாரு. உன் காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாருமே வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாருமே கிணத்தை விட்டு வெளியே வந்த தவளைங்க தான், நீயும் வந்து மேலேயே இருந்துட முடியாது, கண்டிப்பா வெளியே வருவ அப்படின்னு அவர் சொல்லும்போது ஐயோ கடவுளே, இந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு கோவமா வருது, கிணத்துல இருந்து வெளியே வந்த தவளை ஏன் வெளியே மட்டும் வரணும், கிணத்துக்குள்ள இருக்க தவளைங்க வந்து திறமையா இருக்க மாட்டாங்களா, நான் வெளிநாட்டு படிப்புக்கு செலக்ட் ஆனேன், ஆனா என்னால போக முடியல, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத என் கூட படிக்கிறவள அவ தான் போனா, நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், எனக்கு இந்த பார்ட் டைம் வேலையெல்லாம் பத்தாது, நான் பெருசா ஏதாவது சாதிக்கணும், ஆனா என்னால முடிய மாட்டேங்குதுன்னு அவ கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. நான் பேராசைப்படுறேன்னு எனக்கு தெரியும், நான் ரொம்ப சுயநலமா தான் யோசிக்கிறேன், ஆனா எனக்கு உயர பறக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா ஏதோ ஒண்ணு என்னை பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லும்போது அவர் கேட்கிறாரு, அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா, என்னோட குற்ற உணர்ச்சி, நான் எவ்வளவு உயர பறக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னோட குற்ற உணர்ச்சி என் மனசை கஷ்டப்படுத்துது, நான் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ அது என் மனசுக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப விருப்பா இருக்குப்பா அப்படின்னு வெளியில வந்து அழுதுட்டே மனசுக்குள்ள நினைக்கிறா. நான் உண்மையிலேயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தப்பா நினைச்சேன், ஆனா நான் ரொம்ப பேசி உங்க மனசை காயப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியுற மனசுல நினைக்கும் போது அவர் சொல்றாரு, மியோ நீ வந்து தயங்காத, எல்லாத்தையும் பண்ணு, அப்பா எப்போ உனக்காக இருப்பேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சின்ன பொண்ணா, எதுக்கா இதை எடுத்து என் பிளேட்ல வைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றா. அவங்க அப்பா கிளம்பும் போது சொல்லிட்டு இருக்காரு, ஒரு நல்ல இடமா பார்த்து வீடு பாரு, வாடகை பத்தி கவலைப்படாத, மீனுக்கா பஞ்சம், கடல்ல போய் அப்பா எந்த இடத்துல வலை வீசினாலும் அங்க வந்து நிறைய மீன் சிக்கும், நான் தினமும் போனாலே போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ அந்த சோல்ஜர் பையன் கூட சுத்தாத, எந்த போராட்டத்திலையும் போய் கலந்துக்காத, நியூஸ்ல என்னெல்லாமோ சொல்றாங்க, போலீஸ்காரங்க பெரிய பெரிய கட்டையெல்லாம் வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தாலே அப்பாவுக்கு கண்ணெல்லாம் வலிக்குது, தூக்கமே வரமாட்டேங்குது, ஐயோ கடவுளே எங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோ நினைச்சு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப அழுகுறா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஐயோ அப்பா உங்களை வச்சு என்னதான் பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்க எப்பதான்ப்பா மாற போறீங்க, உங்களை திருத்தவே முடிய மாட்டேங்குது, இந்த இடம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப நீங்க பாருங்க கையில குத்தி இருக்க முத்திரை, இந்த இடம் எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கும்போது அப்பா அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பா வந்து உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, நீ என்னதான் இருந்தாலும் அவரோட சின்ன பொண்ணு இல்லையா, அதனால உனக்கு கண்டிப்பா பார்க்க வருவார்ல, அதனால நீ அவர்கிட்ட கோபப்படம் நல்லா பேசுன்னு சொன்னது ஞாபகம் வரும். இப்போ இவ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்பவும் திட்டிட்டு இருக்கா. அவர் பாய் சொல்றாரு, ஐயோ கடவுளே இவர் எதுக்கு தான் அங்க சோலுக்கு கிளம்பி வந்தாரோ அப்படின்னு கோபமாவே பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பாய் சொல்ல வேண்டான்னு தோணும் போது எடுத்து கை எடுத்து பாய் சொல்றா. இப்போ அவர் ஒரு செகண்ட் நினைச்சு பாக்குறாரு, சின்ன வயசுல வந்து அப்ப நிறைய மீன் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து கை காமிப்பா இல்லையா, இப்ப அவர் வந்து 2 கை காமிப்பார்ல, இப்ப அதை தான் நினைச்சு பாக்குறாரு, ஐயோ இவ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்காளே, வளரவே இல்லையே, இவளை தனியா விட்டுட்டு போறோமே, எனக்கு வருத்தமா இருக்கேன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இவருக்கு எப்பவுமே நான் வளரவே மாட்டேன், சின்ன பொண்ணா தான் இருப்பேன் இவர் கண்ணுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோயினி வந்து அவங்க பையனோட ஸ்கூலுக்கு வெளியில ட்ரிங்க்ஸ் பாட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த சாரு மிஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்காக இருக்காங்க. உன்னால எனக்கு ரொம்ப நஷ்டம், நீ திருந்தவே மாட்டியா, நீ வளர வளர என் காசெல்லாம் கரியாக்கிட்டு இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து அந்த அவரோட சார் கார் வருது. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு சார் உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் சார், அவன் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜெனியோட அம்மா வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்கல்ல, அந்த அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அந்த காலேஜ் பொண்ணு உனக்கு சொந்தக்காரியா ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லும்போது நம்புற மாதிரி போய் சொல்லுன்னு கேட்குறாங்க. இப்போதான் வந்து அந்த ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது இவங்க வந்து அந்த ஹீரோவும் ஹீரோயினியும் ஓடி வந்திருக்கும் போது சோல்ல தங்கி இருக்கும்போது ஒரு லாட்ஜில் ஒரு குண்டு பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் இவங்களும் அந்த லாட்ஜ்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் வந்து ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு எதுக்கு என் மேல இவ்வளவு அக்கறைப்பட்டீங்க, என்ன உங்களுக்கு தெரியுமா நான் யாரு, எதுக்காக என்ன காப்பாத்துனீங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுனால உங்களை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணோம், ஏன்னா தெரிஞ்சும் நாங்க வந்து தெரியாத மாதிரி போனா உனக்கு கெட்டது நடக்கும்ல, அதனால நம்ம நல்லது பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவா. அவங்களும் ஆமா சரியா சொன்னீங்க, நம்ம யாரும் இன்னொருத்தருக்கு கெட்டது நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஆமா நீ பெரிய மதர் தெரேசா பாரு அப்படிங்கிறாங்க. நீ முன்ன பின்ன காலேஜ் போயிருக்கியா,
நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவ பிறந்திருக்கவே மாட்டாளே அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இல்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அவ அவங்க அப்பா மாதிரியே இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நீ எனக்கு தெரிஞ்சவளா இருக்க போய் தான் நடக்கிற கதையே வேற, இல்லைன்னா வச்சுக்கோயேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, என்னை திருட்டு பட்டம் கட்டி வெளியே தள்ளிடுவியான்னு கேட்குறாங்க. என்ன முதலாளின்னு கூப்பிடு, என் பொண்ணு முன்னாடி என் பேர் சொல்லி கூப்பிடாத அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ உங்க பொண்ணு தான் உலகம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க, உங்களை பார்த்து தான் உங்க பொண்ணு எல்லாமே கத்துக்கிறா. அம்மா அப்பா செய்யற நல்லது தான் உங்க குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஜெனி சொல்லவா வேணும், எப்போ தப்பான பாத்துட்டு போயிட்டா அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அதான் ஏற்கனவே தெரியும்லன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து டியூட்டிக்காக கிளம்புறான். ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அவ அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அவனும் வேகமா அழுது வந்து கட்டி பிடிச்சிட்டு, இது மாதிரி அழுதுட்டு இருந்தா என்னால எப்படி போக முடியுங்கிறான். அப்படின்னு என்ன விட்டு போகாத அவ சொல்லும்போது, அப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோமா, சண்டையெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கொஞ்ச நேரம் அசையாம நில்லு அப்படிங்கிறா. இப்படி எல்லாம் பண்ணாத, அப்புறம் நான் திரும்பி வந்துட போறேன் போகாம அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் எவ்வளவு நாள் டியூட்டி இருக்குன்னு போகும்போது அவன் 729 நாள்னு சொல்றான். அப்ப அவ அழுகுறா. இதுக்காகவே நான் வந்து இந்த இடத்த வெறுக்கிறேன் அப்படிங்கிறா. நீ இந்த தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சொல்லு, ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு அவன் கேட்கறான். அது எப்படி நான் சொல்ல முடியும், நீ போய் ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு அவ சொல்றா. அப்போ அவன் நினைச்சு பாக்குறான், அந்த நேரம் நிஜமாவே நம்ம எதுவுமே சாதிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுவும் சாதிக்கவும் முடியாதுன்னு அழுகுவோம், கல்யாணம் பண்ணி போறோமேன்னு அழுகுவோம். அப்படிங்கும்போது நீ எதுக்கு அழுகுற, அப்பா தான் கூட இருக்கேன்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்க அதை பண்ணுன்னு அவங்க அப்பா வந்து சொல்லும்போது அவ இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கா. அது மாதிரி தான் என்னோட லைஃப் அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதான் மனசுல நினைக்கிறா. இப்போ வந்து இவங்க ஸ்கூல் படிச்ச ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல வந்து கவிதை போட்டி நடக்குது. அதுல வந்து அவ கவிதை எழுதிட்டு இருக்கா. 10,000 மலைகள் 10,000 புயல் ஆனாலும் பாறை அப்படியே இருக்கு, என் மனசை விட்டு என்னைக்கும் நகராமல் இருக்கும் ஒரு பாறை ஏன் அம்மா அப்படின்னு அவன் எழுதுறத வந்து அவன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவ திரும்பி பார்த்துட்டு, எதுக்கு என் பக்கத்துல உட்காராதன்னு சொன்னல, அங்க எங்கேயாவது போய் உட்காரு, ஓட்டப்பந்தயக்காரனுக்கு இங்க என்ன வேலை, உன்னை இதுல எல்லாம் கலந்துக்க சொன்னாங்களா, யாரெல்லாம் கலந்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க, அதனால கை தூக்கிட்டு அவன் சொல்லும் போது அவ சொல்றா, ஊரெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, என் பின்னாடி சுத்துறதா உன்னோட லட்சியம்னே சொல்றாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது, இதுல நீ நல்லா எழுதியிருக்க, கண்டிப்பா நீ தான் இதுல ஜெயிப்ப, நீ கண்டிப்பா ஒரு பெரிய கவிஞனா வரப்போற அப்படின்னு அவன் சொல்லும்போது அவ கேட்கிற, நிஜமாவா, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, எனக்கு எப்படி தெரியுமா, எனக்கு எழுதவே தெரியாது அப்படிங்கிறான். அப்போ அவன் எழுதுனதை அவ வாங்கி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ எழுத்தே கோலுக்கு இருக்கணும் மாதிரி இருக்கே, இதுல எதுக்கு பூச்சியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான், இதுல பூச்சியே வரக்கூடாது, நானே வந்து மேல இடத்துக்கு சொல்றேன், இவனை வந்து ஸ்கூல்ல விட்டு அனுப்புங்கன்னு சொல்லி அப்படின்னு அவ சொல்லும்போது, எனக்கு கவிதை ஒன்று எழுதி கொடுக்குறியான்னு அவன் கேட்கறான். எழுதிட்டு என் பேரை கூட போட்டுரு அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஐயோ நான் எதுக்கு அதை செய்யணும் அப்படின்னு அவன் சொல்றா. இதை தான் வந்து ஃபிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறா. இப்போ கரண்ட்ல அந்த ஸ்கூல் டேஸை நினைச்சு அவ வந்து எல்லாரையும் பார்த்துட்டு சொல்றா, இதே இடத்துல நான் இப்படி வந்து கடை போட்டுட்டு இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த கவிதையை வந்து அந்த ஆண்டி வாங்கி படிக்கும்போது, சும்மா கீழே பேப்பர் கிடந்துச்சு, என் மனசுல இருக்கிறத எழுதுன அப்படின்னு அவ சொல்லும்போது, நீ இதை கொடுத்துதான் பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஆண்டி வந்து சொல்றாங்க, நாளைக்கு நடக்க இருந்த ஸ்போர்ட்ஸ் டேவை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒலிம்பிக் போட்டிக்கு ஒத்திகை பார்க்க போறாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஹீரோயினி லாபம் வரதே இந்த ஸ்போர்ட்ஸ் டேல தான் அப்படின்னு அவ வருத்தப்படும் போது அந்த ஆண்டி சொல்றாங்க, சீக்கிரம் கடனையாவது வாங்கி ஒரு கடையாவது போடணும், எத்தனை நாளைக்கு தான் அந்த சட்டி குண்டாவெல்லாம் தூக்கிட்டு நம்ம அலைஞ்சிட்டே இருக்க அப்படிங்கும்போது, ஒரு கஸ்டமர் கடைக்கு வரதை பார்த்துட்டு, வாங்க மேடம் இதை வாங்கி சாப்பிடுங்கன்னு அவ சொல்லும்போது, என்ன தெரியலையா நீ ஏசன் தானே, நான் ஜங்ஷன் நம்ம ஒன்னா ஸ்கூல்ல படிச்சுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஓ ஆமா ஜங்ஷன் அப்படிங்கிறா. அப்ப அவங்க கேட்குறாங்க, நீ ஏன் ஸ்கூல் ரீயூனியனுக்கு வரவே இல்லை, உனக்கு யாரும் இன்விடேஷன் கொடுக்கலையா, அதுக்கப்புறம் நீ உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இவங்க கொஞ்சம் தயக்கமாயி, இல்ல இந்த அதை நீ சாப்பிடு பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நீ காசே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க தயங்கிக்கிட்டு. ஏன்னா வந்து இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் குற்ற உணர்வு இருக்கும். அதனால கொஞ்சம் அவங்க கூட படிச்சவங்களை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் தயக்கப்படுறாங்க ரொம்ப. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கடையில 2 பசங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன வயசாகுது, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய அவர் வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அதாவது அவனோட இறந்து போன பையனை நினைச்சுதான் அவன் வந்து அப்படி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவ காலேஜ்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசும்போது அவ சொல்லிட்டு இருக்கா, அனிதாபங்கிறது பரிணாம வளர்ச்சியில ஒரு அங்கம் தான் தெரியுமா, ஏன்னா கிராமத்துல இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து 8 பிள்ளை பத்துட்டு ஒரு பிள்ளை அதை செத்து போனா கூட அதை மறந்துட்டு நிம்மதியா தான் வாழ்றாங்க. அதுக்கு இன்னொருத்தி சொல்றா, அதுக்கு என்ன பண்ண முடியும், தினமும் அழுதுட்டு பட்னி கிடக்கணுமான்னு கேக்குறா. அது கிடையாது, அதாவது என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அனுதாபத்துக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் உள்ள பாயிண்ட் என்னங்கிறது காட்டுறதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேங்கிறா. நீ அவங்கள விட பெட்டர்ன்னு நினைக்கிறியா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாகரிகம் இல்லைன்னு நீ சொல்றியா அப்படின்னு அவ சொல்லும்போது அவ கோவப்படுறா. ரப்பரை வச்சு அழிக்கிற வேலையோட நீ நிப்பாட்டிக்கோ, இதெல்லாம் நீ கேட்காதன்னு சொல்லும்போது, ஏன் அவங்க எல்லாம் உன்ன மாதிரி மேல் வர்க்கம் இல்லைங்கிறனாலயா அப்படிங்கிறா. உன்ன மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காதனாலதான் அவங்க அப்படி இல்ல, சூழ்நிலை வந்து அப்படி கட்டாயப்படுத்துது அப்படின்னு அவ சொல்லும்போது அவ சொல்றா, தும்யா நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்காத, என்ன பார்த்து உனக்கு பொறாமையா அப்படிங்கிறா. எனக்கு எதுக்கு உன்னை பார்த்து பொறாமைங்கும் போது, நான் பணக்காரியா இருக்கேன், வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சேன்னு சொல்லி அப்படிங்கிறா. அப்போ அவ சொல்றா, நான் அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தேன், அதனால நீ போனேன்னு அவ சொல்றா. சரி அப்ப நீயே போயிரு, நான் போகல, எனக்காக விட்டு கொடுத்ததா நீ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் கிடையாது, உனக்கு வந்து நல்ல மார்க்ஸ் இருந்து நீ ஏன் போகல அப்படின்னா உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு தான் காரணம், அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவ சொல்லும்போது இன்னொருத்தி கேட்கிறா, இந்த மாதிரி யாரு சொன்னா,
அவங்க அப்பா சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறா. இப்போ அவ அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு போகும்போது ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினி சின்ன வயசா இருக்கும்போது அவங்க சார் கிட்ட வந்து நான் தான் 37 ஓட்டுல அதிகமா வாங்கியிருக்கேன், நான் தான் பிரசிடென்ட் பதவியா இருக்கணும்னு அவ சொல்லி அழுகிறத நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கிளாஸ்ல வந்துட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இன்னொருத்த வந்து ஜெயிச்சான் இல்லையா, அவன் ஜெயிச்சதுக்காக உங்க அப்பா வந்து எல்லாத்துக்கும் க்ரீம் பன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. எல்லாம் போன தடவையும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாரு, இந்த தடவையும் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காரு, எல்லாம் அவரு கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓட்டு மட்டும் அவனுக்கு போடாம விட்டுருங்க அப்படின்னு அவர் திட்டிட்டு இருக்காரு. இப்போ இதை தான் காட்டுறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு கடையை வந்து விலகி வாங்கிட்டாங்க. அந்த கடைக்குள்ள போயிட்டு அவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அதாவது இதே டேபிள்ல தான் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்றதுக்காக வந்திருப்பாள்ல சாங்கியும் இவளும் வந்து டீ சாப்பிடுவாங்கல்ல, அந்த சீனை நினைச்சு பாக்குறா. அப்போ இதே இடத்த வந்து நான் திரும்ப விலைக்கு வாங்குவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க வாழ்க்கை அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா அந்த ஆண்டிஸ் கிட்ட. ஆனா பைப்ல தண்ணி கம்மியா வருதுன்னு சொல்லும்போது அவ சொல்றா இதை நான் பாத்துக்கிறேன் இந்த வேலையெல்லாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. ப்ரொஃபசர் வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அவளை வந்து, நீ வந்து ஜப்பானுக்கு போய் படிக்கிறதுக்கு செலக்ட் ஆயிருக்க, அவளை விட நீ தான் வந்து நல்லா அதுக்கு பொருத்தமானவன் சொல்றாங்க. உனக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து குவாலிஃபைடு வந்து வரல ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இதை பத்தி பேசாதீங்க, என்னால பணம் எல்லாம் கட்ட முடியாது அவ்வளவு சீக்கிரம் எங்க அம்மா அப்பா இருக்க நிலைமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இதை பத்தி பேசாதீங்க. நான் எந்திரிச்சு போகும்போது அவங்க சொல்றாங்க என் குடும்பத்துக்கு ஒன்றும் பண கஷ்டம் எல்லாம் கிடையாது, போய் படிக்கிறதுக்கான செலவை வந்து நான் ஏத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ அந்த காசை கொடு அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவ சொல்றா ஐயோ நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம், ஆனா நீங்க வந்து பார்க்கிங்ல இருக்க கார்லயே என்னோட கார் தான் ரொம்ப சீப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்ல பரவாயில்ல இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ, அப்புறம் என்ன மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாது, ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவேன்னு அவங்க சொல்றாங்க. ஆமா உங்க நல்ல மனசு யாருக்கு தான் வரும், இந்த மாதிரி குருவிங்களுக்கு ஆப்பிள் போடுற உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஸரை நான் பார்த்ததே இல்லை, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டு இருக்கா, எல்லாரையும் பேசியே மயக்கிடுவேன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அவ அவங்க அம்மா கிட்ட வந்து போன்ல ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா, அம்மா ப்ரொஃபஸருக்கு வந்து நிறைய ஆரஞ்சு பழம் எல்லாம் வாங்கி வைங்க, அவங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்யறாங்க தெரியுமா, லோன் வாங்கி என்னை வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டில் போயிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து நீதான் உனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே படிக்கிறதுக்குன்னு சொல்லி சொன்னி அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் இல்லை, நம்ம வசதி சரி இல்லையே, நம்ம சூழ்நிலை சரி இல்லைல்ல அப்படின்னு அவ வருத்தப்படும் போது அவங்க அம்மா வந்து ஒரு செகண்ட் கேட்குறா, நீ வந்து சொல்லு எவ்வளோ செலவாகும் அங்கே போய் படிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எவ்வளோ ஆகும்னு சொல்லு நான் கேட்டுட்டே இருக்கேன்ல அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுக்குமா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவ கேட்கும்போது இல்லை நீ என்ன பிச்சைக்காரியா அனாதியா, அவங்க எது உனக்கு கடன் வாங்கி செலவு பண்ணணும், நீ எனக்கு சொல்லு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமா அப்புறம் என்ன பார்த்தா என்ன பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா, நான் ஜப்பானுக்கு போக மாட்டேன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல அதான் எவ்வளோ ஆகும் நான் கேட்குறேன்ல சொல்லுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. சொன்னா மட்டும் உங்ககிட்ட என்ன காசு கொடுத்துருவீங்களா, நீங்க இப்போ ஒரு பொட்டி கடையை போடுறது நிப்பாட்டிட்டு ஒரு கடையை பாருங்கன்னு சொல்லவும் என்ன பண்ற நம்ம கிட்ட கடை போடுறதுக்கான காசு இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அம்மா தயவு செஞ்சு நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு எரிச்சலா வருது, நீங்க தயவு செஞ்சு போனை வச்சிருங்க அப்படின்னு அவ மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறா. பேசிட்டும் ஃபீல் பண்றா, இப்படி எல்லாம் நான் மனசார பேசலமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இப்போ வந்து அவங்க பஸ் ஸ்டாப்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மழை வந்துருது. அப்போ அந்த ரோட் ஓரத்துல ஒரு பாட்டி வந்து கடை போட்டிருப்பாங்க அவங்க மலையிலையும், அதை அவ பார்த்துட்டு பாட்டி இதை வந்து எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்க 30 ரூபான்னு சொல்லும்போது எனக்கு இது வந்து ஃபுல்லாவே கொடுத்துருங்க நீங்க அப்படின்னு சொல்லி அதை இறக்கப்பட்டு வாங்கிட்டு இருக்கா. இங்க வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க எனக்கும் என்ன ரோட்டோரத்துல கடை பிடிச்சிருக்கா என்ன, ஒரு நல்ல இடமா பாக்குறேன், ஆனா காசு இல்லையே கஷ்டமா இருக்கு, எனக்கு நாப்புல என்ன ரோட்டோரத்துல இப்படி உட்காந்து நியூஸ் பேப்பர்ல சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது ஸ்கூல் பக்கத்துல தொண்டைக்குழிக்குள்ள எனக்கு சாப்பாடே போக மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அவளுக்கு மட்டும்தான் கௌரவம் இருக்கா, நமக்கெல்லாம் அது இல்லையா, என்ன பண்றது, அவ வாழ்க்கையில என்ன எல்லாமோ சாதிக்கணும்னு நினைக்கிறா, அதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் மனசுக்குள்ள வருத்தப்படுறேங்கிறா. அவங்க மகளை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் ரொம்ப குடிக்கிறீங்க, இதுல இருந்தே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்லும்போது அட என்னப்பா இப்படி சொல்ற, அவகிட்டே என்னால எதுவும் சொல்ல முடியல உன்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது எங்க அம்மா கூட நான் கிளாஸ் பிரசிடென்ட் ஆகலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க, என்ன பண்றது எனக்கு இப்ப வயசாகவும் தான் புரியுது அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னு. என்ன சொல்றா ரொம்ப அழுதாளா, வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாளா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து அவளோட பொண்ணு படிப்புக்காக வீடை வித்துட்டாங்க, இப்ப கடைசியா அந்த மரத்துல இருந்து இந்த பழத்தை பறிக்கிறோம், இனிமேல் பறிக்க முடியாது அவங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு இந்த பழம் எல்லாமே உனக்கு மட்டும்தான், நீ யாருக்குமே கொடுத்துறாதன்னு சொல்லவும் பசங்களுக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்டதுக்கு யாருக்கும் இல்ல உனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவ சொல்றா என்ன பண்றது பசங்க வளர வளர செலவுகள் அதிகமாயிட்டே போகுது, என்ன பண்றது இதெல்லாம் தெரிஞ்சுதானே குழந்தைங்களை பெத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அவ தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவ வந்து பாக்குறா அவங்க அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ எவ்வளவு இனிமையானவங்க அம்மா அப்படின்னு அவ சொல்லும்போது இதெல்லாம் எதுக்கு இங்க வச்சிருக்கா, விரிசல் விழுந்ததெல்லாம் தூக்கி போட வேண்டியதானு சொல்லும்போது அம்மா நான் அந்த வீட்டுக்கு வந்தப்போ நீங்க வந்தீங்க அம்மா, இப்ப நான் வீடை விட்டு போறேன்னு சொல்லவும் நீங்க வந்திருக்கீங்களாமா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா, அடிக்கடி நீங்க என்ன பார்க்க வந்திருக்க வேண்டாமா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க தான் வரவே இல்லை அப்படின்னு அவ சொல்லும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க அவன் தான் வந்து இறந்துட்டான்ல எதுக்காக அவனுக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சு சாக்லேட் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது என்னமா பண்றது அவன் திரும்பி வரும்போது இதெல்லாம் இல்லைன்னா அவன் ஏமாந்துட கூடாது இல்லம்மா, அவன் மனசை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா. நீயும் புருஷனும் தும்மியான பத்தி பேசிக்கிறது இல்லையா
இல்லையா இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, எதுக்காக பேசணுமா, இழப்புகள் தான் வந்து வாழ்க்கையை கத்து தருதே, காலம் எப்படி வலிகளையும் வேதனைகளையும் சரி பண்ணதோ அதே மாதிரி இதையும் சரி பண்ணும், இல்ல காயம் ஆழமானது, அது அப்படியே தான் இருக்கும், இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேச முடியல என்னால அப்படின்னு அவ சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, ஏசு நீ அவங்கிட்ட பேசு, மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் வெளியே கொட்டிரு, அப்பதான் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்கிறாங்க. இப்போ அவ சொல்றா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா, நீங்க என்னை வந்து விட்டுட்டு போனதை கூட நான் வந்து ஏத்துக்கிட்டேமா, ஆனா இப்போ என் பையன் என்னால விட்டுட்டு போனதை வந்து என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு அவ சொல்றா. அப்போ அவங்க அம்மா வந்து பக்கத்துல பாசமா உட்காந்து, நீ நல்லா வாழணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா, இல்லம்மா நான் அப்பப்போ மறந்துடுவேம்மா, கொஞ்சம் என்னால மறக்க முடியல அப்பப்போ, இருந்தாலும் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. இப்போ அவங்க வீடை வித்துட்டு வீடெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த சோலுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவ பொண்ணு வந்து ஃபிளைட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. எதுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் வித்து என்ன படிக்க வைக்கிறாங்க, தேவையில்லாம பண்றாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரம் வந்து ஒரு குட்டி பையன் வந்து இந்த பிஸ்கட் சாப்பிட அழுமூஞ்சி அப்படின்னு சொல்றான். பிஸ்கட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இங்க இந்த இவங்க அம்மா வந்து இந்த பக்கம் சொல்றா, நான் வந்து என்னோட சின்ன வயசுல காலேஜ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னால படிக்க முடியல, இப்போ என் பொண்ணு வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறா, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவ சொல்றா, எங்க அம்மா அவங்களோட கனவுகளை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்ப வந்து அவ பொண்ணு சொல்றா, எங்க அம்மா அவங்களோட கனவுகளை எனக்கு கொடுத்தாங்க, அது வெறும் கனவுகள் மட்டும் இல்ல, பெரிய கடமை அப்படின்னு அவ சொல்லும்போது, என்னோட பொண்ணு வந்து உயர பறக்கும் போது எனக்கு உயர பறக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த ரெக்கைகளுக்கு உயிர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.